அடுத்து வந்து யூனிட் டூவில் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் நரேட்டாலஜி. யாரோடதுன்னா ஜெரர்டு ஜென்டி அப்படிங்கிறவங்க. ஸோ ஜெரர்ட் ஜென்டி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லிட்ரரி தியரிஸ்ட் அசோசியேட்டட் இன் பர்டிகுலர் வித் ஸோ ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மூமெண்ட். இவர் வந்து மெயினாக இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மூமெண்ட்டில் தான் அவர் வந்து அசோசியேட் ஆகியிருந்தார். இவருடைய பேர்ன் எப்போ, டைட் எப்போ, நோட்டபிள் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோ. நார்மலாக இருக்குல்ல. 7th June 1930 இவரோட பர்த்து பாரிஸில், ஃப்ரான்ஸில். டைடு எப்போனா 11th May 2018. இதில் வந்து எங்கேன்னு போடல, மேபி அது பாரிஸ்லேயே இருக்கலாம், அதனால் போட்டிருக்க மாட்டாங்களா என்னமோ. அடுத்தது நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தா நரேட்டிவ் டிஸ்கோர்ஸ், அப்புறம் அது நரேட்டிவ் டிஸ்கோர்ஸ் அண்ட் எஸ்ஏ இன் மெத்தட். இது ஒன்றே வந்து ஒர்க் போல். அது வந்து பேலிம்சிஸ்ட் லிட்ரேச்சர் இன் த செகண்ட் டிகிரி அப்படிங்கிற ஒரு ஒர்க். இந்த ரெண்டு ஒர்க்குமே வந்து அவருடைய நோட்டபிள் ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரக்சரலிஸ்ட் நைட்டாலஜி அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரக்சரலான ஒரு நைட்டாலஜி அப்படிங்கிறது வந்து எதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்டோரிஸ் மீனிங் டெவலப்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஸ்டோரி வந்து டெவலப் ஆகணும். எதுலேருந்து டெவலப் ஆகணும்? ஸ்டோரியோட மீனிங் வந்து டெவலப் ஆகணும். எங்கிருந்து? ஓவரால் ஸ்ட்ரக்சர்லேருந்து டெவலப் ஆகணும். ஒரே இடத்துல மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சரே ஓவராலாக இருந்து டெவலப் ஆகணும். ஸோ ஒரு ஓவரால் அப்படின்ற வர்றதுனால லாங்யூ அப்படிங்கிறாங்க. ரேதர் தென் ஃப்ரம் ஈச் இண்டிவிஜுவல் ஸ்டோரி. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலான ஸ்டோரி வந்து சில தீம்ஸ் வந்து அசோசியேட் பண்ணுது இல்லையா, அதை விட ஓவராலாக அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது தான் அந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் நரேட்டாலஜி அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால இது லாங்யூ. இண்டிவிஜுவலான ஒரு ஸ்டோரி இண்டிவிஜுவலான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறனால பேரோல். அதான சொல்லுவோம், தனியாக ஒருத்தர் மட்டும் அப்படின்னா பேரோல். நிறைய லாங்குவேஜ் அந்த ஒரு குரூப் அப்படின்னு பார்த்தா அது வந்து லாங்யூ அப்படின்னு. அதுதான் ஜெனட்டியோடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்தா, ஆர்கியூஸ் தட் த நரேட்டிவ் வாய்ஸ் ஹேஸ் மெனி லெவல். நரேட்டிவ் வாய்ஸ் வந்து நிறைய லெவலில் இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியான வாய்ஸ் வந்து சில எலமெண்ட்ஸாக அவர் வந்து பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நரேட்டிவ் இன்ஸ்டண்ட்டாக சொல்லக்கூடிய, அதாவது அந்த டெம்பரரி செட்டிங் இருக்கு இல்லையா, நார்மலான அப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு செட்டிங் பற்றி சொல்கிறது. லைக் திஸ் ரெஃபர்ஸ் டு த ஆக்சுவல் மூமெண்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் ஆஃப் த நரேஷன். ஆக்சுவலான மூமெண்ட்டை சொல்கிறது. அந்த நரேஷன் வந்து எதை கண்டெக்ஸ்ட் பண்ணியிருக்குன்னா த டெம்பரல் செட்டிங். அந்த நரேஷன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரலான செட்டிங், அப்போதைக்கு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஜஸ்ட் அ செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெம்பரல் செட்டிங்காக இருக்கணும், ஆக்சுவலான மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் இன்ஸ்டண்ட்டாகவே அப்போதைக்கப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்ஸ்டன்ட் காஃபி அதெல்லாம் வந்துருச்சு, அது மாதிரி இன்ஸ்டன்ட் அப்படின்றது. அடுத்து வந்து நரேட்டிவ் டைம்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு டைம் என்ன அப்படின்னா டென்ஸை பொறுத்து இருக்குது. லைக் ஒரு நிமிஷம். This is the time indicated by the tense in the narrative. இது நரேட்டிவ் டைம் அப்படிங்கிறது டென்ஸ் தான் குறிக்குது அப்படிங்கிறாங்க. The narrative instance also indicates the time of narrative narration. இந்த நரேட்டிவ் இன்ஸ்டன்ஸ்லேருந்து கூட நம்ம நரேஷன் வந்து டைம் வந்து அந்த ஈவெண்ட் வந்து நரேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த டைமை பொறுத்த வரைக்கும் கூட அதுவும் இதில் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து தேர்ட் பர்சன் நரேட்டிவ் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறோம் அப்படின்னா தெர் இஸ் நோ சச் டைம் ஃபார் தேர்ட் பர்சனாக நம்ம நரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த டைம் தான் அப்படின்னு கிடையாது. நம்ம ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகலாம், இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கா சொல்லலாம், ஃப்யூச்சர் நடக்க போகிறது அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இல்லை ஜஸ்ட் செகண்டுக்கு முன்னாடி முடிஞ்சுது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு டைமிங்கும் கிடையாது அப்படின்றாங்க. எதுக்கு டைம் இருக்குது? அந்த நரேட்டிவ்ஸ் இன்ஸ்டன்ஸுக்கு கூட டைம் இருக்குது அப்படிங்கிற அந்த டைம் இன்ஸ்டண்ட்டாக அப்போ நடந்தது. ஸோ அதுக்கு டைம் இருக்குது, அந்த ஒரு டைம் லிமிட் இருக்குது அப்படிங்கிறாங்க. தேர்ட் பர்சன் நரேட்டிவில் எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா த ஈவெண்ட்ஸ் ஆர் ரீகவுண்டட் ஃப்ரம் அ பெர்ஸ்பெக்டிவ் அவுட் சைடு. ஏன்னா அந்த 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 ஒரு ஈவெண்ட்டேவே எப்படி ரீகவுண்ட் பண்ணுறாரு, ஒரு தேர்ட் பர்சன் நேரட்டிவாக தானே ஒரு ரீகவுண்ட் பண்ணுறாரு. ஸோ வெளியிலேருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் ஒருத்தர் ரைட்டரானவர் ரைட் பண்ணுறாரு. அதனால் அந்த தேர்ட் பர்சன் நரேட்டிவுக்கு நமக்கு டைம் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டைம் தான் இருக்கணுன்ற லிமிட் கிடையாது.
தேர்டு வந்து நரேட்டிவ் லெவல், எந்த மாதிரி லெவல்லாம் நரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. திஸ் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன் ஆஃப் த ஆக்ட் நரேட்டட் டு த ஆக்ட் ஆஃப் நரேஷன் இட் செல்ஃப். நரேஷன் வந்து தனக்கு தானே எப்படி நரேட் பண்ணிக்குது அப்படிங்கிற லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டியர் ரீடர் வென் ஐ வாஸ் இன் பாரிஸ் ஐ மெட் திஸ் யங் மேன் பிளா பிளா பிளா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ரீடர் ஃபஸ்ட் பர்சன்லேருந்து சொல்கிறாரு. டியர் ரீடர், நான் வந்து பாரிஸுக்கு போனேன், இந்த ஒரு யங் மேனை மீட் பண்ணேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணான். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி போய்கிட்டே இருக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான தனக்குத்தானே நரேட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் இட் செல்ஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், அந்த மாதிரி தனக்குத்தானே நரேட் பண்ணிக்கும், நரேஷன் ஆகிக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஜெனட்டி டிசர்ன்ஸ் ஃபோர் இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் நரேட்டிவ். இப்போ 3 எலமெண்ட் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் லெவல் இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் நரேட்டிவ் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆர்டர், த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் ரிலேஷன் டு த ஆர்டர் ஆஃப் நரேஷன். அந்த ஈவெண்ட் வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் எப்படி இருக்கணும், எந்த ரிலேஷனில் இருக்கணும்னா அது ஒரு ஆர்டரில் தான் அமையணும். அந்த நரேஷன் வந்து ஆர்டரில் தான் அமையணும். எந்த மாதிரி ஆர்டரு? an event may be taken place, அந்த ஈவெண்ட் வந்து எப்படி டேக் பண்ணலாம், அந்த பிளேஸ் எப்படி டேக் பண்ணலாம் அப்படின்னா, பிஃபோர் த நரேஷன், அதாவது ஃப்ளாஷ்பேக்கும் இருக்கலாம். ஸோ ஃப்ளாஷ்பேக்கும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கலாம். அடுத்து மியர் ஆன்டிசிபேட்டட் இண்டிகேட்டட் ப்ரிடிகேட்டட் பை நரேஷன், ஒரு அந்த கதையால் வந்து இன்டிசிபேட் பண்ணியிருக்கலாம், இல்லை இண்டிகேட் பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணலாம். இந்த மாதிரியும் இருக்கலாம். அந்த ஒரு ஈவெண்ட் வந்து இந்த மாதிரியும் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியும் வந்து ஒரு பிளேஸை டேக் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. தான் இந்த அப்புறம் நாட் த ஆர்டர் இன் விச் தே ஆர் நரேட்டட். இதுக்கு வந்து ஒரு சில வந்து ஆர்டரே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சில எப்படின்னா, ஒரு இடத்துல அப்படியே நார்மலாக இப்போ நடந்துட்டு இருக்கிறது சொல்லலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லலாம், மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நார்மலுக்கு வரும், மறுபடியும் ஃப்ளாஷ்பேக், மறுபடியும் இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி எந்த மாதிரி ஆர்டர் இல்லாமல் வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆர்டர் இல்லாமல் மீன்ஸ் ஸ்டோரியாக இருக்கணும், பட் ஆனால் ஃப்ளாஷ்பேக் தான் ஃபஸ்ட்டு வரணும், ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் லாஸ்ட் தான் வரணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இதுக்கு பேர் வந்து ஆனகோரி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரியான பிளேஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்டரில் தான் இருக்கணும். இதுதான் ஆர்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்குள்ளே இதெல்லாம் வருது. என்ன இருக்கணும், நரேஷன் பிஃபோர் த நரேஷனாக இருக்கலாம், அந்த நரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கை பற்றின ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆன்டிசிபேட்டாக இருக்கலாம், லைக் ப்ரோலிப்சஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆனக்ரோனி அப்படியா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு எந்த மாதிரியான ஆர்டரில் இருக்கலாம் அப்படின்னா, discordance between story narrated and the plot, or they may be a movement between one narrative level and the another. இது என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டலெப்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டோரிக்கும் அந்த பிளாட்டுக்கும் நடுவில் அந்த நரேட்டர் வந்து எது சொல்ல வர்றாரு, அதான் அந்த ஸ்டோரி டிஸ்கோர்டன்ஸ் பிட்வீன் ஸ்டோரி நரேட்டட் அண்ட் அந்த ஸ்டோரிக்கு நடுவில் என்ன சொல்ல வராரு, அண்ட் இல்லை பிளாட், இல்லை அந்த பிளாட்டுக்கு நடுவில் என்ன சொல்ல வராரு, இல்லைன்னா தேர் மே பி எ மூமெண்ட் பிட்வீன் ஒரு நரேட்டிவ் லெவல் இருக்கு இல்லையா, ஒரு நரேட்டிவ் லெவல் இருந்து இன்னொரு நரேட்டிவ் லெவலுக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னா அதுக்கு நடுவில் எந்த ஒரு மூமெண்ட் இருக்குது, அதை வச்சு அந்த ஒரு ஆர்டரில் கூட அமையலாம். நம்ம நரேட்டிவ் வந்து ஒரு கதையானது அந்த மாதிரி கூட அமையலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது டியூரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. த ரிதம் அட் விச் த ஈவெண்ட்ஸ் டேக் பிளேஸ் தேர் ஆர் 4 ஸ்பீட்ஸ். ஒரு ஈவெண்ட் வந்து எந்த மாதிரி ரிதமில் டேக்ஸ் பிளேஸ் இருக்கணும், எந்த மாதிரி ரிதமில் பிளேஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அதில் வந்து 4 ஸ்பீட்ஸ் ஆஃப் நரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எலிப்சஸ், அதாவது இன்ஃபைனைட்லி ரேப்பிடாக வந்து இன்ஃபைனைட்டே ஆகாமல் போயிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபைனலான ஒரு நிலையான ஒரு லிமிட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எலிப்சிஸ் போயிட்டே இருக்கலாம். ரெண்டாவது வந்து சம்மரி வந்து ரிலேட்டிவான சம்மரியாக இருக்கணும், ரிலேட்டிவ்லி ரேப்பிடாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து அந்த சீன் எப்படி இருக்குன்னா ரிலேட்டிவ்லி ஸ்லோவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது நோ ப்ராக்ரஸ் இந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் ப்ராக்ரஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான டியூரேஷன் வந்து இருக்கலாங்கிறாங்க. மூணாவது ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது, த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரெபிடிஷன் இன் அ நரேட்டிவ். ஒரு நரேட்டிவில் ரெபிடிஷன் இருந்துக்கிட்டே இருக்கலாம். லைக் எப்படின்னா, இப்போ ஒரு அரசர் வந்து காட்டை விட்டு வெளியில் வந்துட்டாரு, இல்லை துரத்தி விட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த விஷயத்த வேறு யார் மூலியமாவோ சொல்லுது, வேறு யார் மூலியமாவோ தெரிஞ்சுக்காது. இந்த மாதிரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கலாம். அப்படி ரிப்பீட் ஆகும் பொழுது அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா
அப்படி ரிப்பீட் ஆக அது சாதாரண விஷயமா எடுத்துக்காம அப்போ இதை எதோ சொல்ல வராங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு மெனி டைம்ஸ் ஹேஸ் அன் ஈவெண்ட் ஹேப்பன் இன் த ஸ்டோரி. அந்த ஈவெண்ட் வந்து எத்தனை தடவை நடந்துச்சு. இப்போது ஒரு துரத்தி விட்டாங்க, சரி நீ ஊர் போகிற பரவுது, இது ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் பரவுது, அதையும் அந்த ஒரு ஸ்டோரியில் சொல்கிறாங்க. இதுவாக இருக்கலாம். இல்லை அவர் துரத்தி விட்டார், மறுபடியும் இவர் வந்து போய் ஆட்சி பிடிக்கிறாங்க, இல்லை மறுபடியும் அப்புறம் மறுபடியும் துரத்தி விட்டாங்க, இல்லை மறுபடியும் போய் ஆட்சி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடந்துச்சுன்னா எத்தனை தடவை நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்கலாம். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து மூடு. திஸ் டிஸ்டிங்யூஷ்டு பை ஜெனட்டி. இந்த மூட் அப்படிங்கிறது ஜெனட்டி அப்படிங்கிறவர் ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து டிஸ்டன்ஸ், ரெண்டாவது பெர்ஸ்பெக்டிவ். டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆர் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் நரேஷன் ஆஃப் டு வாட் இட் நரேட்ஸ். என்ன நரேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுதான் டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இல்லை ஆர் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் நரேஷன், இது அப்புறம் வரேன். ஆர் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த நரேஷன் டு வாட் இட் நரேட்ஸ். என்ன நரேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. திஸ் டிஸ்டன்ஸ் மேபி, இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கலாம், டயகெட்டிக்காக இருக்கலாம், இல்லை பிளெயின் ரீகவுண்டிங் ஆஃப் த ஸ்டோரியாக இருக்கலாம். அதாவது ப்ரெசன்டேஷன் லெவல் விச் இஸ் இம்மீடியட் ஆஸ் லாங்குவேஜ். லைக் வந்து இம்மீடியட்டாக அந்த ப்ரெசன்டேஷன் லெவல் வந்து இம்மீடியட்டாக ஒரு கெஸ்டர் லெவலில் உள்ளுக்குள்ளே வர மாதிரி, கெஸ்டர் லெவலில் சொல்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் பிளைன் ரீகவுண்டிங் ஆஃப் த ஸ்டோரி. டக்குன்னு அப்போதைக்கப்பவே அது வந்து வெளிக்காட்டிடுறது, அதை தான் சொல்கிறாங்க. மூணாவது வந்து மிமிட்டிக்னா ஐ திங்க் மிமிக்ரி பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து மிமிட்டிக் பண்ணி காமிக்கிறது. நாலாவது வந்து ரெப்ரசன்டிங் த ஸ்டோரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. லைக் கேரக்டராக இருக்கலாம், இல்லை சிச்சுவேஷனை சொல்லலாம், இல்லை ஈவெண்ட்டை சொல்லலாம். இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், இந்த விதமான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இதுதான் மூடு அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருப்போம்ல, அதுதான் மூடு. அப்புறம் வந்து பெர்ஸ்பெக்டிவ். எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்குறோம், எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஒரு கதை வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்கிறாங்க. அதுதான் நரேட்டிவ் அப்படின்றது. நரேட்டிவ் ஃபோக்கஸ் ஆல்டர்னேட்ஸ் அண்ட் ஷிஃப்ட் த்ரூ அவுட் த நரேட்டிவ் அப்படிங்கிறது நிறைய ஆல்டர்னேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நரேட்டிவ் வந்து ஷிஃப்ட் பண்ணுது த்ரூ அவுட் ஃபுல்லாக. வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு, அதான் நரேஷன். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, நிறைய இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும், அதான் நரேட்டிவ் அப்படிங்கிறாங்க. அண்ட் மேபி ஆஃப் த டூ கைண்ட்ஸ். அந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது ரெண்டு கைண்ட்ஸாக இருக்கலாம். ஒன்று பேராலிப்சஸ், வந்து பேராலிப்சஸ் அப்படின்றாங்க. கோல் ஆஃப் அது வந்து பேராலிப்சஸ் எல்லாம் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். புக்கில் நம்ம இதில் எழுத வேணாம், நான் பார்த்தேன், ஆனால் மைண்டில் கூட நான் எழுதிக்கல, இந்த இதுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஓகேவா, பார்க்கறனா பார்த்துக்கோங்க. அது வந்து கோல் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் லிட்ரரி. ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் லிட்ரரிக்கான இது வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்ட் நரேட்டிவ் கிடையாது, ஸ்ட்ரக்சரலிஸ்டான லிட்ரரிக்கான கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா இன் லிட்ரரி தியரி ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சேலஞ்ச் த பிலீவ்ஸ் தட் அ ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்டட் அ கிவன் ரியாலிட்டி. அந்த ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணுது அப்படின்னா, அந்த ஒர்க் அந்த லிட்ரேச்சரில் கூட ஒரு ஒர்க் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ரியாலிட்டியாகவே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிற, அது இமேஜினேஷனாகவே இல்லாமல் அந்த அப்படியே ரியாலிட்டிக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுது அப்படிங்கிறாங்க. அதுதான் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதான் ஸ்ட்ரக்சுரல் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்டோடைய சேலஞ்சே என்ன, அந்த ஒர்க் வந்து ரியாலிட்டிக்குள்ளே அந்த ரியாலிட்டியவே கொண்டு போயிடணும் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சேலஞ்சு அப்படின்றாங்க.